வணக்கமே. இப்போ வந்து லவ் பற்றி பேசலான்னு இருக்கேன். லவ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பிரேக்கப் இது இதுன்ட்டுலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன லவ்னா என்னன்னா, எப்படி சொல்றது? உண்மையான புரிதல் இருந்துச்சுன்னா, புரிதல் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் உண்மையானது. இப்போ இருக்கிற லவ்வுக்குலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு மாரி முன்னாடியே போட்டு பிரிண்ட் பண்ணி அடிச்சிடணும் போல. நான் இப்படி தான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி வாங்க அப்படின்ற போது தான் அப்படி இருக்கும் போல. என்னதான் சொல்கிறதுனே தெரில. இப்போ இருக்கிற டெக்னாலஜினால அந்த மாரியும் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது? வேறு எதுவும் சொல்லிக்கவும் முடியாது. உன்னோட உண்மையான அன்பு உதாசனப்படுத்துறாங்கன்னா அவங்க உனக்கானவங்க இல்லை. அதை புரிஞ்சிக்க முதல்ல. அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா நீ பண்ணதே லவ்ன்றதுக்கோசம் தான். அங்கே லவ்ன்ட்டு இல்லைன்னா விட்டு உலகத்தில் என்ன சந்தோஷம்? உன்னோட லவ் அப்படி தானே இருக்குது. உன்னோட லவ்வுக்கு டிசைவிங்கான ஆள் ஒருத்தவங்க வருவாங்க ஒன்று தேடி. அப்படின்ட்டு ஒருத்தவங்க விட்டு போகிறாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண கற்றுங்க. ஏன்னா அதை விட்டுட்டு நீ அதை போட்டு பிடிச்சிக்கிட்டு நீ அப்படியே இருந்தனா வச்சுக்க, உன்னோட லவ்வுக்கு அவங்க டிசைவிங்காக இல்லை அப்படின்ட்டு விட்டுடணும். ஒருத்தங்க விட்டு போகிறாங்கன்னா சரி ஓகே நீ தான் கஷ்டப்பட போகிற என்ன விட்டு போனா அப்படின்ட்டு தான் எடுத்துக்கணும் எப்பவுமே. என்ன சொல்கிறது? இது வந்து என்ன சொல்கிறாருன்னா அதுமாதிரி லவ்வில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்படிப்பட்ட பார்ட்னர் சூஸ் பண்ணால் உன் பார்ட்னர்ஸை நீ இதில் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து என்னோட பார்ட்னர் ஒருத்தங்க இருக்காங்கன்னா நான் வந்து இப்போ இன்னும் ஒரு 10 பொண்ணுங்கிட்ட பேசுகிறேன். ஒரு 10 பொண்ணுங்கிட்ட பேசுகிறேன்னா அவங்க லவ் பண்ணுற விஷயத்தை இந்த பொண்ணுங்கிட்டலாம் சொல்லணும். அப்படி அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லனா வச்சுக்க நீ எங்கேயே நினச்சிக்கலாம் பாலம் கட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான். கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி தான். இப்போ டக்குன்னு என்ன ரீசன்னா இப்போ வந்து நான் இங்கே வந்து தப்பான ஆள்லாம் இல்லை. நான் என்ன ஒரு பயம்னா ப்ரியாரிட்டின்னு அங்கே ஒன்று இருக்காது. நான் என்னோட பர்சனலாக இங்கே ஷேர் பண்ணிப்பேன். என்னோட அன்பு சிலது இங்கே கொட்டிப்பேன். இப்படி கொட்டிக்கின்றப்போ இங்கே கொட்டுறப்போ அங்கே போயிட்டு எங்கே எப்படியா இருக்கான் என்னோட பர்சனல் இங்கே ஷேர் பண்ணுறோம்னா அங்கே போய் நான் என்னத்தை ஷேர் பண்ணுவேன்? அப்புறம் அவங்க எதுக்கு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. அப்படின்றப்ப அங்கே அன்புன்றது குறைய ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாத இப்போ அவங்க கூட ஏதோ ஒரு சண்டை வருதுன்னா என்னோட பார்ட்னரால் என் கூட சண்டை போட முடியாது. ஏதோ ஒன்று விஷயத்த வாய் விட்டு பேச முடியாது. அப்படி அவங்க வாய் விட்டு பேச முடியாத இடத்துல இருக்காங்கனாவே அவங்களுக்கான இடம் இது நானாக இருக்க மாட்டேன். என்ன ரீசன்னா இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் பார்ட்னர்கிட்ட தான் மறைக்கக்கூடாது. என்ன தப்பான விஷயமா இருந்தாலுமே சரி அவங்க வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ எப்பேற்பட்ட தப்பான விஷயம் பண்ணியிருந்தாலும் விட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா அது பரவாயில்ல இது தப்பு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் சொல்லுவாங்க. பட் அவங்ககிட்ட வந்து அவங்க என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க? இப்போ ஒரு சண்டை இருந்துச்சுன்னா வச்சுக்க அவங்க பயப்படுவாங்க. இப்போ சண்டை போட்டோம்னாவே இவன் இப்போ கொஞ்சம் கேப் கொடுக்கலாம். கேப் கொடுத்தா சரியாயிடுவான்ட்டு நினைப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்? இங்கே ஒரு 10 பொண்ணுகிட்ட பேசிக்கிற மாட்டேன் அவங்ககிட்ட லவ் பண்ண விஷயத்தையும் சொல்லல. நான் அங்கே போய் அப்படியே கடலை போட ஆரம்பிப்பேன். அங்கே பேச்ச போவோம். என்ன எனக்கு ஆறுதல் குறை வருவாங்க பார்த்தியா? அவங்க தான் என்னோட அடுத்த ஆளாக இருப்பாங்க. இது வந்து எழுதப்படாத விதின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து தவறான விஷயம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதெல்லாம் புரிஞ்சிக்கினா தான் உங்களால் அதை மாற்றிக்க முடியும். எப்படி சொல்கிறது? இல்லைனா பிரிதல்ன்றது நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கோம். கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது? இப்போ வந்து சண்டை வந்துச்சுன்னா இப்போ ஏதோ ஒன்று அவங்க நடந்துச்சுன்னா அது தப்பு இது தப்புன்ட்டு அவங்களுக்கு காரணம் காட்டுவாங்க. ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்கிறது? உனக்கு ஆறுதல் சொல்லலாம் பற்றியா அவன் என்னென்னலாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அந்த டைமில். உன்னோட ஆறுதல் எங்கே தேடணும்? உன்னோட இடம் உன்னோட பார்ட்னர்கிட்ட தானே போய் தரணும். ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அங்கே தான் போய் சொல்யூஷன் தரணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா இருமாமே. லவ்லாம் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பாய் டாட்டா.